ஒரு இடத்துல ஆர்கியூமெண்ட் கிரியேட் ஆகுதுனாலே, அந்த இடத்துல நீயா நானான்ற போட்டி தான் ஆக்சுவலி கிரியேட் ஆகுது. யூ வெர்சஸ் மீ. இதனாலேயே நம்மளோட ரொம்ப க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்ஸை கூட நம்ம லாஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரும். இதுக்கு பதிலாக அந்த இடத்துல சமாதானமாக விட்டு கொடுத்து பேசி பாருங்க. அதுக்கான கிரெடிட்ஸை காட் உங்களுக்கு காட்டுவார். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they will be called children of Godன்னு மேத்யூ 5:9 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் விட்டு கொடுத்து போகிறதுனால காடோட சைல்டாக ஆவீங்க. இந்த ஆர்கியூமெண்ட் மட்டும் கிடையாது, இல்லாத சண்டையை க்ரியேட் பண்ணுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் பேசுகிறது, ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்க சண்டையில் தூண்டி விடுற மாதிரி பேசுகிறது கூட ஒரு பெரிய பாவம் தான். அதுலேயே நீங்கள் காடோட சைல்டு இல்லைன்னு விளக்கப்படுவீங்க. அதனால் கடவுளோட பிள்ளையாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னு யோசித்து பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் தேவனுடைய ஊழியத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ த டெய்லி அப்டேட்ஸாக வர தேவனுடைய வார்த்தைகளை தேவனை அறியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் காட். காட் பிளெஸ் யூ.